ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபா கார்த்திக்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா செம்மையா ஒரு எபிசோடு போச்சு. தீபா அம்மனா மாதிரி வச்சாங்க பாருங்க ஒரு ஆப்பு. ரம்யாவுக்கு செம்மையா இருந்தது இன்னைக்கு எபிசோட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி லைக்கை தட்டி விட்டுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். காலையில ஆயிருத பூஜை பண்ற இடத்துக்கு தீபா ரம்யா 2 பேர் போறாங்க. பூஜைக்காக எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு சேகர். பரிகார பூஜை செஞ்சிடலாமா சாமி அப்படின்னு கேக்குறாங்க. ரம்யா, ஓ தாராளமா செஞ்சிடலாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உங்க மாமியார் உடம்பு நல்லா ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க இந்த பீப்பாய 3 தடவை சுத்தி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. தீபாவும் சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை சுத்தி வந்துட்டு சாமியை கும்பிடுறாங்க. தீபா திடீர்னு கையில கட்டியிருந்த மஞ்ச கயிறை காமிக்கிறாங்க. சாமியாரம்மா கட்டி விட்டாங்களா அந்த கயிறு அப்படியே நேரா அம்மனை காமிக்கிறாங்க. நேரா அம்மன் வந்து நம்ம தீபா உடம்புல விழுந்துடுறாங்க. அப்படியே முழிக்கிறாங்க. பாக்குறப்பே பயங்கர பவரா இருக்கு. சாமி கும்பிட்டு முடிச்சிட்டியாமா? சரி சரி, இந்த பீப்பாய்க்குள்ள இறங்கு அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நான் இறங்க போறது இல்ல, எனக்கு பதிலா என்னோட தோழி அம்மு தான் இறங்க போறா. அம்முவா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கிறாரு சாமியார். அப்போ பாத்தீங்கன்னா, ஆமா சாமி, எனக்கு பதிலா என் ஃப்ரெண்டு அம்மு தான் இந்த பீப்பாய்க்குள்ள இறங்குவாளாமா. நீங்க கைத்தையெல்லாம் கட்டி ஆத்துக்குள்ள விட்டுட்டு அந்த கைத்தை எங்கிட்ட கொடுப்பீங்களாமா, நான் புடிச்சுக்குவேனாமா அந்த பூஜை முடியிற வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னமோ சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க ரம்யா. என்னடி பேசிட்டு இருக்க அப்படிங்கும். இருங்கம்மா, பொறுமை, கண் திருஷ்டி ஏதாச்சும் போட்டிருக்கோம், திருஷ்டி சுத்தினா எல்லாம் சரியா போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பூசணிக்காவை எடுத்து கற்பூரம் வச்சு சுத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் இதை உடைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு உடைக்கிறதுக்கு தூக்குறாரு. கரெக்டா அந்த கற்பூரம் அவரோட தலையில போய் விழுந்துருது. உடைச்சிட்டு பார்த்தா அவரோட முடி, அந்த டோப்பா முடி வச்சிருந்தாருல, அது ஃபுல்லா தீ பத்திக்கிட்டு எரியுது. ஐயோ ஆளை விடுங்களா சாமி, நான் போறேன் அப்படின்ட்டு ஆத்துக்குள்ள இறங்கி ஓடுறாரு. தீ அணைச்சிட்டு, ஆமா சாமிகளா இந்த சைடே எட்டி பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அப்படியே சாமியார பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்புறாங்க. நம்ம அம்முவை பாக்குறாங்க. பாக்குறப்ப பயங்கர பவரா இருக்கு. அம்மன் அப்படி முறைச்சு பாக்குற மாதிரி இருக்கு தீபா பாக்குறப்போ. தீபா என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அம்மு, நீ தானே சொன்ன எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன இந்த பீப்பாயில இறங்கு அப்படின்னு சொல்றாங்க. பயங்கர ஷாக்ல இருக்காங்க ரம்யா. எனக்காக என்ன வேணாலும் செய்வே இல்லாமோ, வா வந்து உட்காரு. இல்ல என்னமோ தெரியாம சொல்லிட்டேன், சாரி தீபா, வா நீ முதல்ல வந்து பீப்பாய்க்குள்ள உட்காரு அப்படின்னு சொல்லி தீபா ரம்யா கழுத்து நெரிச்சு அப்படியே கூட்டிட்டு வர்றாங்க. ஏறி பீப்பாயில உட்காரு. சரி விட்டு பீப்பாயில ஏறி உட்கார அப்படின்னு ரம்யாவும் ஏறி உட்காராங்க. தீபா, தெரியாம சொல்லிட்டேன் தீபா, சாரி தீபா அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. மூடி எடுத்துட்டு வந்து மூடி ஆணிய வச்சு அடிக்க போறாங்க. ஐயோ மூச்சு முட்டுது தீபா அப்படின்னு சொல்றாங்க ரம்யாவும். அதுக்கப்புறம் ஆணியை வச்சு அந்த மூடிய அடிச்சு மூடிடுறாங்க. தீபா, வேண்டாம் தீபா, எனக்கு மூச்சு முட்டுது தீபா, என்னமோ மாதிரி இருக்கு தீபா, பிளீஸ் தீபா, இந்த பூஜை உன்னோட அத்தைக்காக பண்ற தீபா, அது நான் பண்ணக்கூடாது, நீ தான் பண்ணணும் தீபா, அது நீ பண்றதான சொன்ன, அதனால நீயே பண்ணுடி அப்படின்னு சொல்றாங்க. தீபா, ஐயோ தீபா, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ல நான் தீபா, எனக்கு மூச்சு முட்டுது தீபா, பிளீஸ் தீபா, இதை ஓபன் பண்ணிரு தீபா, இங்க பாரு, பரிகார பூஜையை நிறுத்தக்கூடாது, நீ தானே பண்றேன்னு சொன்ன, நீ இந்த பூஜையை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. தீபா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கார்த்திக்கும் டிரைவ் பண்ணி வந்துகிட்டே இருக்காரு. இடையில யாரோ ஒரு ஆள் நடந்து போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வண்டியை நிறுத்தி போட்டோவை காமிச்சு, இந்த பொண்ணை நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல சார், பாக்கல சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மறுபடியும் கார் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு கார்த்திக். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அந்த பீப்பாய உருட்டிட்டு வந்து தண்ணிக்குள்ள விடுறாங்க. ரொம்ப தூரம் போகுது. கைத்த அப்படியே புடிச்சுக்கிட்டே இருந்த தீபா அப்படியே கைத்த விட்டுறாங்க. ஆத்துல அப்படியே அதோட ஆத்தா போயிட்டு இருக்குது அந்த பீப்பை உருண்டு போக ரம்யாக்கு அப்படி என்னென்னமோ பண்ணுது. அப்படியே மயக்கம் போட்டுறாங்க ரம்யா மட்டும் மயக்கம் போடலைங்க, நம்ம தீபாவும் மயக்கம் போட்டுட்டாங்க. ஏன்னா அம்மனோட சக்தி அப்படியே அங்க இருந்து போயிருது. இவ்வளவு நேரம் இதை செஞ்சது பூரா அம்மன் தான். தீபா ஒரு பக்கம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆத்துல போயிட்டு இருக்க அந்த பீப்பாயில இருக்கிற ரம்யாவும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஆத்துல அப்படியே அந்த பீப்பாய் போய்கிட்டே இருக்குது. இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா கார்த்திக் இந்த காரை நிறுத்திட்டு அப்படியே இந்த ஆத்து பக்கம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சரி, அந்த ஆத்தை கிராஸ் பண்ணி அந்த சைடு யாராச்சும் இருக்காங்களான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தை கிராஸ் பண்ணி நடந்து போயிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த ஆத்துல அந்த சேரெல்லாம் பற்றும். அதை தொடச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஒரு பீப்பாய் போகுது. அதை பார்த்த உடனே ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம தீபா சொன்னாங்களா
ஆத்துல நான் மிதக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, ஒருவேளை இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு வேக வேகமா அந்த பீப்பாய பிடிக்கிறதுக்காக போறாங்க. கீழே பார்த்தா கயிறு இருக்கு, ரொம்ப பெரிய கயிறு இது. உடனே அந்த கயித்தை கட்டி பிடிச்சி அந்த பீப்பாய தரன்னு தண்ணிக்குள்ள இழுத்துட்டு வந்து எப்படியோ கரையோரத்துல அந்த பீப்பாய வச்சிடறாங்க. மூடியை ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா மூடியை ஓபன் பண்ண முடியல. அதனால என்ன பண்றாங்கன்னா, உடனே அங்க ஒரு கல் இருக்கு, அதை உடைச்சி எடுக்கிறாங்க. பார்த்தா பயங்கரமான ஷாக். மூடியை ஓபன் பண்ணி பார்த்தோன்னே அங்க ரம்யா இருக்காங்க. தீபாக்கு பதிலா என்னடா இது ரம்யா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா எழுப்பி பாக்குறாங்க. ஒரு கட்டத்துல முழிச்சிடுறாங்க. ரம்யா, எப்படிங்க நீங்க இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஐயோ என்னடா இவன் கார்த்தி வந்திருக்கிறான், தீபா ஏதாச்சும் சொல்லிருப்பாளோ என்னன்னு தெரியலையே, என்னன்னு நான் பதில் சொல்றது. கார்த்திக், தீபா எங்க கார்த்திக்? அதாங்க கேக்குறேன், நீங்க எப்படிங்க இந்த பீப்பாய்க்குள்ள வந்தீங்க? ஆஹா, ஒரு விஷயம் தெரியல போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இல்ல கார்த்திகா, இது என் ஃப்ரெண்டு தீபாவுக்காக இதை நான் செய்யறேன். அவ இதுல போய் அவ உயிரை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்காக நான் இதை செஞ்சேன் கார்த்திக். நான் இதை செய்யலன்னா தீபா இதை செஞ்சிருப்பா கார்த்திக், அவ டேஞ்சர்ல மாட்டியிருப்பா கார்த்திக். நானும் உங்களை மாதிரிதான் கார்த்திகை தேடிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ தீபாவும் ஒரு சாமியார் கூட நான் பார்த்தேன். சாமியார் கிட்ட தனியா போய் இந்த விஷயத்த நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பரிகார பூஜைய தீபா செய்ய போறத சாமியார் என்கிட்ட சொன்னாரு. இந்த பூஜையில எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை கார்த்திக், அதனால இந்த பூஜையை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் சாமியார போ சொல்லிட்டேன். ஆனா அதை தீபா கேட்டுக்கிட்டு, ஏன் இப்படி செஞ்ச? பரிகார பூஜை செஞ்சாதான் ஏன் அத்தை பழைச்சிருப்பாங்க, ஏன் இப்படி பண்ணாமோ? என் அத்தை பழைச்சிருந்தா பழையபடி என் புருஷன் கையால நான் தாலியை வாங்கி கட்டியிருப்பேனே, எல்லாத்தையுமே கெடுத்துட்டிய அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ண போய்கிட்டா. அதுக்கப்புறம் நான் தான் அவளை காப்பாத்தி உனக்கு பதிலா இந்த பரிகார பூஜையை நான் செய்யறேன்னு சொல்லி பீப்பாய்க்குள்ள உட்காந்தேன். அதுக்கப்புறம் நானும் பீப்பாய்க்குள்ள உட்காந்தேன். அந்த ஆணியை எடுத்து அந்த மூடியை அவதான் அடிச்சு கைத்தை கட்டி என்னை ஆத்துல விட்டா. அவளை கைத்தை புடிச்சுக்கிட்டு தான் இருந்தா. திடீர்னு கைவலியோ என்னமோ தெரியல, கைத்தை விட்டுட்டா. அதையும் எனக்கு தெரியாம ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டு இருந்தேன். நீங்க தான் அப்ப வந்து காப்பாத்துறீங்க கார்த்திக். நல்ல வேலை நீங்க வரலைன்னா நான் ஆத்தோட போயிருப்பேன் கார்த்திக். சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டுங்க. இப்ப தீபா எங்கெங்க? அவ பூஜை ஏற்பாடு செஞ்ச இடத்துல தான் இருப்பான்னு நினைக்கிறேன் கார்த்திக். சரிங்க, பூஜை எங்கெங்க நடந்தது, வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்க ரம்யா கூட்டிட்டு போறாங்க அந்த பூஜை நடந்த இடத்துக்கு. அந்த இடத்துல போய் பார்த்தா தீபா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. பதறி போய் கார்த்திக் ஓடி வர்றாரு. ரம்யா நின்று அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. தீபா இங்க பாருங்க, தீபா எழுந்திருங்க தீபா அப்படின்னு கணத்துல டப்புன்னு அடிக்கிறாங்க. அப்பதான் அப்படியே கண்ணை லைட்டா முழிச்சு பாக்குறாங்க தீபா. இதோட இந்த எபிசோட் முடியுது.